இன்னைக்கு நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த நேச்சுரலான ஹேர் டே மருதாணியை வச்சு தான் செய்திருக்கோங்க. மருதாணியை வச்சு செய்யும்போது நிறைய பேர் முடி ப்ரௌனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி நீங்கள் மருதாணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மருதாணி ஹேர் டே அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போகிறதில்ல. இந்த மருதாணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே டிகாஷன் ரெடி பண்ணி மருதாணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ நம்ம மருதாணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில நம்ம டிகாஷன் ரெடி பண்ணும்போது அது ஆறுறதுக்குள்ளார அந்த இரும்பும் பார்த்தீங்கன்னா அந்த டிகாஷன்ல மிங்கிள் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா? நம்ம இப்போ இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவு நான் டீ தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் டே டிகாஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டீ தூள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டீ தூள் பாத்தீங்கன்னா எதனால இந்த ஹேர் டை சேர்க்கிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு நிறமியா செயல்படும். நம்மளுடைய முடி டக்குன்னு கருமையா மாறுறதுக்கு இந்த ஒரு டீ தூள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒரு 5-6 காஞ்சு போன செம்பருத்தி நான் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்ல செம்பருத்தி பொடி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம், இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊத்துற இந்த 1.5 டம்ளர் தண்ணி நல்லா சுண்டி ஒரு 3/4 டம்ளர் அளவு வர வரைக்கும் நல்லா நம்ம இந்த டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அதை போட்ட பொருட்கள் எல்லாம் இந்த தண்ணியில் நல்லா மிங்கிள் ஆகி அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தெல்லாம் அதில் இறங்கி உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். மருதாணி ஹேர் டேயை இந்த டிகாஷனை வச்சு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு 50 நாள் வரைக்குமே உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையாவே இருக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம ஊத்தின தண்ணி நல்லா 3/4 டம்ளர் அளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மருதாணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டிகாஷனை தான் ஊற்றி நம்ம மருதாணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரிசல்ட் செம்மையாக கிடைக்குங்க. இது நல்லா 1/2 மணி நேரம் இதுலேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது வடிகட்டிக்கலாம். டிகாஷன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சில பொடிகளை சேர்த்து இந்த மருதாணி ஹேர் டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற பொடி பார்த்தீங்க அப்படின்னா மருதாணிங்க. மருதாணி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன், கரிசலாங்கண்ணி பொடி 1 டீஸ்பூன், அடுத்து இண்டிகா பொடி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இண்டிகா பவுடர் நம்ம மருதாணி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சேர்க்கணும். 4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா? இண்டிகா பொடி 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் ஒரு 10 நிமிஷம் இந்த இரும்பு கடாயில் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டேயை நீங்கள் ஒரு 50 நாளைக்கு ஒரு தடவை, 45 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேரில் இருக்குங்க. ஏன்னா நான் கரெக்டாக நாள் கணக்கு எடுத்தேன். என்னுடைய ஹேருக்கு இந்த ஹேர் டே அப்படியே 45 நாள் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாகவே வச்சுருந்துச்சு.
45 டேஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணாலே போதும். எப்பயுமே நம்மளுடைய வெள்ளை முடிகள் அப்படியே நிரந்தரமாக கருப்பாகவே இருக்குங்க. நம்ம வெள்ளை முடி தெரியாமல் டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெள்ளை முடி வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சூப்பராக நம்மளுக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதில் இரும்பு கடாயில் வச்சுட்டு நம்ம இந்த ஹேர் டையை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஹேர் டையை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹேர் டேயை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடிகளை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஷாம்பு போட்டு ஷாம்பு மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து முடிக்கு வந்து ஒரு டேமேஜும் ஆகாது. அதுக்கப்புறமா ஹேரில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த மருதாணி ஹேர் டேயை நீங்கள் ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்குங்க. முடி நல்லா கருகருன்னு நீளமாக வளர ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டேயை மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அவங்களோட இளநரை சுத்தமாக மறைஞ்சிருங்க. ஒரு 6 மாதம் இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டிங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். மருதாணியை வச்சு என்னால் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது முடி வந்து கருமையாக மாட்டேங்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டாக நம்ம ½ அன் ஹவரில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக மாற்றிக்கலாம். இந்த ஹேர் டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மருதாணி ஹேர் டே அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. அதேமாரி தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. 2 நாள் அப்படியே விட்டுடுங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஒரு ஹேர் ஆயில், வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம சேனலில் நிறைய ஹேர் டே ஆயில் ஹேர் ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே தலையில் எண்ணெயை ஊற வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லாக நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் நுனியில் இருந்துச்சுனாலுமே அது வந்து போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த முறையில் நீங்கள் உங்களுடைய ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.